அக்டோபர் மாதத்திற்கான கடகராசி நேயர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. ஸோ கட்டாயம் வந்து ராசிக்கு 2ல் கேது இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் இது வந்து ஏற்படும். ஓகேங்களா? குடும்பத்தில் முக்கியமாக குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நினச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றியடையும். ஸோ சூரியனும் 3ல் தான் இருக்கிறாரு. அப்போ நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் அது ரொம்ப பாதிப்பு வந்து கொடுக்காது, நமக்கு சிறப்பாக தான் இருக்கும். 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ல் இருக்கிற குரு உங்கள் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக குரு ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. நான் பார்த்த வரைக்குமே ஜென்மத்தில் குரு இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. சரிங்களா? அதர்வைஸ் வந்துட்டு ராசிக்கு வந்தாருன்னா நிச்சயமாக வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். சூப்பர். அந்த 3 இடமும் நல்லா இருந்தாலே போதும் இல்லைங்களா? நமக்கு அந்த 3 இடம் சரியாக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் அந்த குரு வரனால அதை கரெக்டாக கிரகிச்சிக்கிற ஆற்றலை வந்து நீங்கள் வளர்த்திக்கோங்க. சரிங்களா? ஸோ குருவோட வரவு வந்து உங்களுக்கு சிறப்பான வரவாக தான் இருக்கும். ஏன்னா கட்டாயமாக வந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஏன்னா 5ஆம் வீடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. பொதுவாகவே கடகத்துக்கு வந்து மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி. எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதை மட்டும் செய்கிறவர் செவ்வாய் தான். ஸோ அந்த வீட்டை குரு பார்க்குறது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன். ஸோ கட்டாயமாக வந்து 4ல் பாவகிரகங்கள் இருக்கும்போது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தலை காட்டும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து கவனமாக இருந்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட உடனே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் வெளியில் போகிறீங்க வரும்போதுமெல்லாம் இந்த உங்களோட பொருட்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் அதை வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன திருப்பி கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசிக்கு 8ல் ராகு இருக்கும்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன இறுக்கம், இல்லை ஒரு அலைச்சல், பதட்டம், பயம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து 8ல் இருக்கிற ராகு நிச்சயமாக கொடுப்பாரு. தேவையில்லாத ஒரு பய உணர்வு. சரிங்களா? ஸோ கட்டாயமாக 2, 8 இந்த 2 பிளேஸ்லேயுமே பாவகிரகங்கள் ராகு கேது இருக்கிறனால நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி. ஸோ ராசிக்கு 9ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இப்போ இருக்காது. நிச்சயமாக அந்த அஷ்டம சனியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்பா வழி, பூர்வீகம், இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ ஒரு பூர்வீக சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பீரியட் வந்து ஃபேவராக இருக்காது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் டச் பண்ணாமல் இருந்துக்கோங்க. அதர்வைஸ் வந்துட்டு 9ல் சனி இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூனைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ சிவன் கோவில்லாம் போகிறீங்கன்னா அங்கே பூனையெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி பூனைகளுக்கு வந்து பால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரச மரம் இருக்கு இல்லைங்களா? மோஸ்ட்லி வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிச்சயமாக அரச மரம் உறுதியாக இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றி வர்றது, மரத்தடியில் உட்கார்றது, ஒரு அரச இலையை எப்போவுமே நீங்கள் கேரி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்கும். ஸோ அரச இலையை வந்து எடுத்துகிட்டு போங்க. கடக ராசியில் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எப்போவுமே சுத்தமான ஆடைகளை வந்து போடணும். சரிங்களா? ஒரு டைம் வெளியே போயிட்டு வந்தால் கூட அதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆயிலி நட்சத்திரம் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேடை வந்து ஆயிலி நட்சத்திரம் குறிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு செல்ஃப் க்ளீன் பண்ணுறது, ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஒரு ஹாலை க்ளீன் பண்ணுறது, குட்டி குட்டி விஷயம் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கனாலே அன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் சுத்தமாக இருக்கணும்,
உடம்பு நல்லா டீடாக்ஸ் பண்ணி எந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா இயற்கை முறையிலேயே வந்து இந்த உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரோபதியிலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்மளோட உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ உடம்பை வந்து சுத்தமாக பார்த்துக்கோங்க. கழிவுகளை வந்து உடம்புல தங்க விடாதீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்கும். அக்டோபர் மாதத்திற்கான கடகராசி நேயர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது. ஸோ கட்டாயம் வந்து ராசிக்கு 2ல் கேது இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத அலைச்சல் திரிச்சல் இது வந்து ஏற்படும். ஓகேங்களா? குடும்பத்தில் முக்கியமாக குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நினச்ச விஷயங்கள் எல்லாமே வெற்றியடையும். ஸோ சூரியனும் 3ல் தான் இருக்கிறாரு. அப்போ நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் அது ரொம்ப பாதிப்பு வந்து கொடுக்காது, நமக்கு சிறப்பாக தான் இருக்கும். 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ல் இருக்கிற குரு உங்கள் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக குரு ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. நான் பார்த்த வரைக்குமே ஜென்மத்தில் குரு இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க. சரிங்களா? அதர்வைஸ் வந்துட்டு ராசிக்கு வந்தாருன்னா நிச்சயமாக வந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார், 7ஆம் வீட்டை பார்ப்பார், 9ஆம் வீட்டை பார்ப்பார். சூப்பர். அந்த 3 இடமும் நல்லா இருந்தாலே போதும் இல்லைங்களா? நமக்கு அந்த 3 இடம் சரியாக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சினாலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். இருந்தாலும் உங்களுக்கு ஜென்மத்தில் அந்த குரு வரனால அதை கரெக்டாக கிரகிச்சிக்கிற ஆற்றலை வந்து நீங்கள் வளர்த்திக்கோங்க. சரிங்களா? ஸோ குருவோட வரவு வந்து உங்களுக்கு சிறப்பான வரவாக தான் இருக்கும். ஏன்னா கட்டாயமாக வந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஏன்னா 5ஆம் வீடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. பொதுவாகவே கடகத்துக்கு வந்து மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி. எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதை மட்டும் செய்கிறவர் செவ்வாய் தான். ஸோ அந்த வீட்டை குரு பார்க்குறது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன். ஸோ கட்டாயமாக வந்து 4ல் பாவகிரகங்கள் இருக்கும்போது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தலை காட்டும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து கவனமாக இருந்துக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட உடனே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் வெளியில் போகிறீங்க வரும்போதுமெல்லாம் இந்த உங்களோட பொருட்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் அதை வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, என்ன திருப்பி கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசிக்கு 8ல் ராகு இருக்கும்போது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன இறுக்கம், இல்லை ஒரு அலைச்சல், பதட்டம், பயம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து 8ல் இருக்கிற ராகு நிச்சயமாக கொடுப்பாரு. தேவையில்லாத ஒரு பய உணர்வு. சரிங்களா? ஸோ கட்டாயமாக 2, 8 இந்த 2 பிளேஸ்லேயுமே பாவகிரகங்கள் ராகு கேது இருக்கிறனால நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி. ஸோ ராசிக்கு 9ல் சனி இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக இப்போ இருக்காது. நிச்சயமாக அந்த அஷ்டம சனியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்பா வழி, பூர்வீகம், இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஒரு பூர்வீக சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த பீரியட் வந்து ஃபேவராக இருக்காது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் டச் பண்ணாமல் இருந்துக்கோங்க. அதர்வைஸ் வந்துட்டு 9ல் சனி இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூனைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இப்போ சிவன் கோவில்லாம் போகிறீங்கன்னா அங்கே பூனையெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பூனைகளுக்கு வந்து பால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரச மரம் இருக்கு இல்லைங்களா? மோஸ்ட்லி வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கனாலே அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நிச்சயமாக அரச மரம் உறுதியாக இருக்கும். அந்த அரச மரத்தை சுற்றி வர்றது, மரத்தடியில் உட்கார்றது, ஒரு அரச இலையை எப்போவுமே நீங்கள் கேரி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்கும். ஸோ அரச இலை வந்து எடுத்துகிட்டு போங்க. கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எப்போவுமே சுத்தமான ஆடைகளை வந்து போடணும். சரிங்களா? ஒரு டைம் வெளியே போயிட்டு வந்தால் கூட அதை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும்.
ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் குறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மேடை வந்து ஆயில்ய நட்சத்திரம் குறிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, வீட்டை க்ளீன் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு செல்ஃப் க்ளீன் பண்ணுறது, ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஒரு ஹாலை க்ளீன் பண்ணுறது, குட்டி குட்டி விஷயம் நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதை பழக்கப்படுத்திக்கிட்டிங்கனாலே அன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் சுத்தமாக இருக்கணும், உடம்பை நல்லா டீடாக்ஸ் பண்ணி எந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா இயற்கை முறையிலேயே வந்து இந்த உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கட்டாயம் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். நேச்சுரோபதியிலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நம்மளோட உடம்பை டீடாக்ஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ உடம்பை வந்து சுத்தமாக பார்த்துக்கோங்க, கழிவுகளை வந்து உடம்புல தங்க விடாதீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்கும்.